ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கவி சமையல். இன்றைக்கி ஃப்ரைடே ஈவினிங் ரொட்டீன் vlog தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா துளசி மாடை நம்ம வாங்கியிருந்தோம் இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பூஜை பண்ணணும். இன்றைக்கி ஃப்ரைடே இல்லையா, அதனால் வந்து நான் வந்து கழுவி விட்டுட்டேன். அங்கே வந்து செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே இதுவில் தான் வச்சுருக்குறோம். தொட்டி வந்து ஆர்டர் போட்டிருக்கேன், இன்னும் வரல. துளசி மாடை மட்டும்தான் நம்ம வந்து வச்சுருக்குறோம். அதனால் வந்து அந்த செம்மண்லாம் வந்து இப்படி வந்துடுது. சிகப்பு கலரில் மண் போட்டு வச்சுருக்காங்க, அதெல்லாம் வந்துடுது. அதெல்லாம் வந்து கழுவிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் பாப்பாவும் நடந்து வந்துட்டுருந்தாங்க ஸ்கூல்லேருந்து. அப்புறம் சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து பூ பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து மலர்ந்து வந்துருந்துச்சு. மல்லி சூப்பராக வாசனை. அதுக்கப்புறம் சரி, அது துளசி மாடத்துக்கே ஃபஸ்ட்டு வந்தது வச்சுருவோம் அப்படின்ட்டு. அப்புறம் எங்கள் அக்கா பையன் வந்து மேலே வந்திருந்தான். அவங்க கூடயும் என் பொண்ணு பசங்க கூடலாம் கொஞ்சம் நேரம் இப்படி உட்காந்து பேசுவோம். எப்போவுமே அப்படி தான். ஒரு நாள் பால்கனியில் பேசிவிட்டு அதுக்கப்புறம் துளசி அம்மாவுக்கு வந்து பூஜை பண்ணலான்னு சொல்லிவிட்டு பேரிச்சம்பழம் 2 வச்சுட்டு, அதுக்கப்புறமா குங்குமம் மஞ்சள்லாம் போடுறதுக்கு வச்சுட்டேன். ஊற்றுற பாத்திரத்தில் பஞ்ச பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன் துளசிக்கு ஊற்றுறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து நான் வெளியில் தான் வச்ச விளக்கு. அதுக்கப்புறம் மழை வந்துடுச்சு, சரி உள்ளே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மழையிலே லைட்டாக நனைஞ்சேன். எனக்கே ரொம்ப கோல்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் மறுநாள் தான் வாய்ஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் உள்ளேயும் போயிட்டு பூஜை ரூம்லேயும் விளக்கேற்றிட்டு, அப்புறம் என் பசங்களுக்கு வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவளுக்கு ஹோம் ஒர்க்கு சொல்லி கொடுத்தேன். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ஈவினிங் ரொட்டீன் இப்படி தான் போச்சு. ஓகே, பாய்.